காங்கிரஸ் அழிவை நோக்கி போயிட்டு இருக்குன்னு வெளிப்படையா ஜோதிமணி பேசுறதுக்கு காரணமே இந்த பிரச்சனை தான். சிதம்பரம் நேத்து பேசியிருக்கிறார். ராகுலோட பிஏ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏன் இப்படி எழுதினார், அதுக்கு பிறகு தமிழ்நாட்டு காங்கிரஸ்ல நடந்த பிரச்சனைகள் என்னென்ன, ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய பொய்ய ராகுல் காந்தியினுடைய பிஏ இறக்குனதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்குது. பினான்ஸ் கமிஷன் கொடுத்திருக்கக்கூடிய சேஃப்டி லிமிட் என்ன? 3.5%. தமிழ்நாட்டினுடைய இதுவரைக்கும் வாங்கப்பட்ட பிஸ்கல் டெபிசிட்னுடைய துண்டு எவ்வளவு? வெறும் 3% தான். அப்ப தமிழ்நாட்டினுடைய பிஸ்கல் டெபிசிட் 3% இருக்கும்போது எப்படி தமிழ்நாடு மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்துறதுன்னு அவர் போய் சொல்றாரு? கொஞ்சம் கூட எந்த விதமான மனசாட்சியே இல்லாம ராகுலோட பிஏ ஏன் போய் பேசுறாரு? கேட்ட அந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ராகுலோட பிஏங்கிறான், ராகுலோட அட்வைசருங்கிறான். அவர் பாத்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கட்டெழுதுறாரு, டைம்ஸ் ஆஃப் இந்தியால கட்டெழுதுறாரு. அவர் பயங்கரமா தன்னை ஒரு பெரிய ஆளா காமிச்சுக்கிறாரு. அவருக்கு திமுக சீட்டே தர முடியாது சொல்லிட்டாங்க போல இருக்கு. அந்த கடுப்புல பொய்யா பேசியிருக்கிறாரு. இப்ப தமிழ்நாட்டினுடைய கடன் 9 லட்சம் கோடியே போயிருச்சு. இது மொத்தமா அபாயகரமான விஷயம் அப்படிங்கிறாங்க. வெளிப்படையா கேட்கிறேன், பினான்ஸ் கமிஷன் எவ்வளவு லிமிட் கொடுத்திருக்கு? 28% கொடுத்திருக்காங்க. அதாவது இன்னும் எக்ஸாக்டா சொன்னா 28.7%. தமிழ்நாடு இதுல எவ்வளவு கடன் வாங்கியிருக்கு சொல்லு? இந்த அடிப்படை டேட்டா கூட தெரியாம இவரெல்லாம் எப்படி ராகுல் காந்திக்கு அட்வைசரா இருக்காரு? கடந்த 5 வருஷத்துல தமிழ்நாடு மொத்தமா 8.5 லட்சம் கோடிய வரியாக இந்த மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கு. ஆனா திருப்பி எவ்வளவு வந்திருக்கு? வெறும் 3 லட்சம் கோடி தான். அப்ப அந்த 5 லட்சம் கோடி எங்க போச்சு? இந்த உத்தரப்பிரதேசத்துக்கு யாரு கொடுத்தது? உத்தரப்பிரதேசம் வெறும் 5 லட்சம் கோடி தான் வரியா கொடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு 11 லட்சம் கோடி கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இத்தனை லட்சம் கோடி தமிழனுடைய வரிய உத்தரப்பிரதேசம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு வக்கு இருக்கா? பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டார். அவர் என்னவோ அவர் தனிப்பட்ட விஷயத்துக்காக சீட்டு வேணும், தேர்தல் வருது அப்படின்றதுக்காக அவர் கொளுத்தி போட்டாரு. அப்படியே அமைதியான ஓடை மாதிரி இருந்த காங்கிரஸ்ல இன்னைக்கு ஒரு பெரிய சலசலப்பு வந்திருக்கு. அதாவது ஒரு டீம் வந்து இல்ல அது பிரவீனுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ ரீசெண்டா சிதம்பரம், அதாவது முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவரே வந்து என்ன சொல்றாருன்னா, அது தப்பு, ரொம்ப மோசமான கருத்து, தமிழ்நாடு ஒருபோதும் நீங்க வந்து உத்தரப்பிரதேசத்தோட பொருத்தி பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அதை நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையில் சில விஷயங்களையும் நான் எடுத்து பார்த்தேன். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி வந்து போய் விஜய் சந்திச்சுட்டு வர்றாரு. விஜயோடு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-30 நிமிஷம் பேசினதாக சொல்றாங்க. விஜய்க்கு ராகுல் காந்தி நேரடியா விஜயோட போன்ல பேசியிருக்காரு, பிரவீன் சக்கரவர்த்தி போன்ல பேசியிருக்காரு அப்படிங்கறதான் தகவல். இப்போ காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள சலசலப்பு வர்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய டேட்டாஸ் தான். அவர் சொல்லக்கூடிய இந்த பொய் தான். அதாவது உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடு அதிகப்படியாக கடன் சுமையில இருக்கு, அலார்மிங் ரேட்ல இருக்கு. அவ்வளவுதான், தமிழ்நாடு முடிஞ்சிருச்சு, தமிழ்நாட்டை ஸ்டாலின் அரசாங்கம் ஒழுங்கா பராமரிக்கல, இப்படிதான் அவர் சொல்ல வர்றாரு. இது எதுக்கு அப்படின்னா, காங்கிரஸ் தரப்பிலிருந்தே தமிழ்நாடு மேல குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய கடன் சுமையா இருக்கு. காங்கிரஸே வந்து தமிழ் கூட்டணியில இருந்தா கூட காங்கிரஸே வந்து திமுக மேல ஒரு அதிருப்தியில இருக்கு, அப்படி ஒரு ஆட்சியை அவங்க கொடுக்குறாங்க. அது மாதிரியான ஒரு பெரிய கடன் சுமையில மாட்டிக்கிறாங்க, பெரிய கடன் சுமை. இந்த அடிப்படையில் இந்த கடன் அப்படின்னு பேசும்போது நிறைய நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க இல்ல மத்தவங்க எதுவுமே அரசியலே தெரியாதவங்க பாருங்க, விஜய் கட்சிக்காரங்க பாருங்க, தமிழ்நாட்டினுடைய கடன் இவ்வளவு இருக்கு, நாங்க வந்தா கடன் இல்லாம பண்ணுவோம், கடன் தான் பிரச்சனை அப்படிம்பாங்க. அப்போ வெளிநாடுகள்ல ஜப்பான், அமெரிக்கா இந்த மாதிரி நாடுலாம் கடன் வாங்குது, அவங்கள ஒன்றும் இல்லாம போயிட்டாங்க. உலகத்தில் அதிகமா கடன் வச்சிருக்கக்கூடிய நாடு நம்பர் 1 அமெரிக்கா தான். அதிகமா முன்னேறிய நாடுகள் தான் அதிகமாக கடன் வாங்குகிறது அப்படின்றது தான் உலக அரசியல். அமெரிக்காவினுடைய மொத்த கடன் எவ்வளவு அப்படின்னா 38 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர். நம்மளுடைய ரூபாயின் மதிப்பில் சொன்னா 3163 லட்சம் கோடி. 3000 லட்சம் கோடி. 3000 லட்சம் கோடி. அமெரிக்கா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்தது பாருங்க, சைனா எவ்வளவு அப்படின்னா 1533 லட்சம் கோடிகள். கிட்டத்தட்ட சைனா படுத்துருச்சு, அவ்வளவுதான் 1500 லட்சம் கோடி. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அமெரிக்கா 3000 லட்சம் கோடி, சைனா 1500 லட்சம் கோடி, ஜப்பான் 750 லட்சம் கோடி, யூகே, பிரான்ஸ், இத்தாலி, ஆல்மோஸ்ட் இந்தியா, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 300 லட்சம் கோடி இதுக்குள்ள. இப்ப இந்தியா வந்து 300 லட்சம் கோடி. இப்ப மோடி ஆட்சி அதிகாரத்தை துவங்கும் போது பாத்தீங்கன்னா வெறும் 55 லட்சம் கோடி இருந்துச்சு இந்தியாவுடைய கடன். இன்னைக்கு வந்து அது 300 லட்சம் கோடியாக மாறிவிட்டது. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு உள்நாட்டு உற்பத்தியினுடைய மதிப்பு ஏற ஏற கடன் சுமையும் ஏறிட்டு தான் இருக்கும். இது வந்து ஒரு விதமான ஒரு எக்கானமி. ஃபார் எக்ஸாம்பிள், பிரவீன் சக்கரவர்த்தி குழந்தை மாதிரி சொல்றாரு, பாருங்க உத்தரப்பிரதேசத்தோட நம்பர்ஸ்ல அதிகமான கடன் வாங்கி வச்சுட்டாங்க. உத்தரப்பிரதேசனுடைய பிசிக்கல் டெபிசிட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 86,000 90,000 கோடிக்குள்ள தான் இருக்கு. தமிழ்நாட்டோட பிசிக்கல் டெபிசிட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடிக்கு வந்துருச்சு. ஒரு 10,000 5,000 கோடி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இவங்களோட அதிகமாக பிசிக்கல் டெபிசிட் அதிகமாக தமிழ்நாட்டுக்கு இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு ப்ரொஜெக்ஷனை முயற்சி பண்ண விரும்புறாரு அவர். இப்போ நான் என்ன கேட்குறேன்,
1 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரு 25,000 கடன் வாங்குறான்னு வச்சுங்களேன், அவன் அந்த கடனை கட்டிட முடியும், ஈஸியாக கட்ட முடியும். இப்போ ஒருத்தர் 20,000 தான் சம்பளம் வாங்குறான், அவன் 20,000 ரூபாய் இல்லை 25,000 ரூபாய் கடன் வாங்கினா என்ன ஆகும்? மேலே வாங்கின கடனுக்கு வட்டி மேலே வட்டி கட்டிட்டு ஒன்றும் கட்ட முடியாது. ஸோ அப்போ 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடியவன் 20,000 ரூபா வாங்கினான்னா கட்டிட முடியும். இதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாடு 1 லட்சம் கோடியோ 2 லட்சம் கோடியோ 9 லட்சம் கோடியோ கடன் வாங்குச்சு அப்படின்னா எதிர்காலத்தில் அதை வட்டி கட்டி அதை சரி பண்ணி இல்லை மேலும் கடன் வாங்கி ஏதோ பண்ணிக்குவாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தோட கம்பேர் பண்ண முடியாது. அதிக வருமானம் எங்கே வருதோ அங்கே அதிக கடன் வாங்கலாம், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்போ அமெரிக்கா வாங்கியிருக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அம்பானியினுடைய மொத்த கடன் எவ்வளவு, அதானியினுடைய கடன் எவ்வளவு? இப்போ எனக்கு கடன் இருக்கு, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கடன் இருக்கும். இப்போ அதானியினுடைய கடன் எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3.36 லட்சம் கோடி, 3.25 லட்சம் கோடி. இப்போ எனக்கு கடன் வெறும் 1 லட்ச ரூபா இருக்கிறதுனால நான் நல்லா இருக்கிறேன், அதானி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா? முடியவே முடியாது. இப்போ அம்பானிக்கு பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் கோடி, அதானியை விட ஒரு அதிகம், 10-20,000 கோடிக்கு மேலே அதிகம். இத்தனைக்கும் மோடிஜி இங்கேருந்து எல்லாத்தையும் மடக்கி கொடுத்து எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணி ரியல் எஸ்டேட் பண்ணாத குறைய எல்லாமே பண்ணி இவ்வளோ கடன் இவங்களுக்கு இருக்கு. ஸோ அப்போ இப்போ அதானிக்கு 3.5 லட்சம் கோடி கடன் இருக்கு, சத்யராஜுக்கு 1 லட்சம் கோடி தான் கடன் இருக்கு, இல்லை பானுக்கு 1 லட்சம் கோடி தான் கடன் இருக்கு அப்படிங்கிறனால இவங்கெல்லாம் கரெக்டாக இருக்காங்க, அதானி கரெக்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி கிடையாது. நீங்க வரவு செலவு அதிகமாக அந்த பிஸ்னஸை, அந்த கம்பெனியை, அந்த நாட்டை ரன் பண்றதுல கடன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்களிப்பாக இருக்கும். இது வந்து பொருளாதாரமே சுத்தமா தெரியாத ஒரு ஆட்கள் தான் ஐயோ இங்க பாருங்க ஒவ்வொருத்தர் தலையிலையும் இவ்வளவு கடன் இருக்கு, இப்போ 9 லட்சம் கோடி தமிழ்நாட்டு கடன் இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் தொகையில பிரிச்சு இவ்வளவு கடன் இருக்கு, உங்க மேல இவ்வளவு கடன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த சினிமா டயலாக், இந்த சங்கர், இந்த ரமணா படம்லாம் எடுத்தாரு இல்லையா, விஜய் அண்ணா நடிச்சிருக்காரு படத்துல, ஒவ்வொரு இந்தியன் குடிமகன் தலையிலும் இத்தனை கடன் இருக்கு, நான் அதை முதல்ல இவ்வளவு அடைக்கிறேன், நீங்களாம் உங்களால முடிஞ்சதை அடைங்க அப்படின்னு பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு சினிமா டயலாக் பேசுறது. தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு படம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தமிழன் படம் பார்த்திருப்பாரு, அதே மைண்ட் செட்ல வந்து இங்க பேசியிருக்காரு. காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை அலார்மிங்கா இருக்கு, ஒரு எச்சரிக்கையா இருக்கு. பி சிதம்பரம் அதை மறுத்திருக்கிறாரு. காங்கிரஸ் தரப்புல இருந்து இல்ல, பிரவீன் சக்கரவர்த்தியோட தரப்புல இருந்த காங்கிரஸ் வந்து முழுமையா மறுத்திருக்காங்க. நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா இன்னைக்கு கூட ஜோதிமணி பேசியிருக்காங்க, எம்பி ஜோதிமணி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அது வேற டாபிக். அது என்னன்னா வந்து கட்சிக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இல்லாம போயிட்டு இருக்கு, காங்கிரஸ் வந்து அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்றாங்க. அது தனி டாபிக். அது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஜோதிமணி சொன்னது இந்த இடத்துல ஏன் கம்பேர் பண்றேன் அப்படின்னா, பிரவீன் சக்கரவர்த்தி கொளுத்தி போட்டதை இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல ஒரு குழு அதை வந்து ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் எடுத்து பேசிக்கிட்டே இருக்கு. ஆனால் காங்கிரஸினுடைய இன்னொரு குழு அதை பேசலை, தவிர்த்துருச்சு. ஏன்னா இது தப்பு, இது பொய்யான டேட்டா, மிஸ்இன்டர்பிரேஷன் அப்படிங்கிறதுனால அதை அவங்க தவிர்த்துட்டாங்க. ஸோ ஜோதிமணி வந்து எதை மையமாக வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க சொல்கிறதுல பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இப்படி யாரோ ஒருத்தங்க காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர்களே தமிழ்நாடு அரசாங்கம் குறித்து தமிழ்நாட்டில் இவ்வளவு வலுவான கூட்டணி இருக்கிற நேரத்தில் அதை கலைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தோட பிரவீன் சக்கரவர்த்தி கம்பேர் பண்ணதில் எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் 2025-26 பட்ஜெட் போட்டாச்சு, எஸ்டிமேட்டட் பட்ஜெட். நம்மளுடைய வரவு 3,32,230 கோடி, செலவு 4,39,293 கோடி. நமக்கு துண்டு விழுந்திருக்கு. நம்ம பட்ஜெட்ல எவ்வளவு துண்டு விழுந்திருக்கு அப்படின்னா 1,69,000 கோடி துண்டு விழுந்திருக்கு. இதுக்கு பேர் வந்து ரொம்ப லிட்டரலா ஃபினான்ஷியல ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிதி பற்றாக்குறை, இந்த ஆண்டு பட்ஜெட்டினுடைய நிதி பற்றாக்குறை. சரி, இது மாதிரி நிதி பற்றாக்குறையா பட்ஜெட் போடலாமா அப்படின்னா போடலாம். ஃபினான்ஸ் கமிஷன் 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது நம்மளுடைய மொத்த மாநிலத்தினுடைய உள் மாநில உற்பத்தி இருக்கு பாத்தீங்களா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிடிபின்னு சொல்லலாம், இல்ல கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இதுல 3.5% மேல போகக்கூடாது. 3.5% தான் சேஃப்டி லிமிட். தமிழ்நாடு வந்து 3% தான் இது வரைக்கும் வாங்கியிருக்கு. ஆமா, தமிழ்நாட்டினுடைய இந்த 1,69,633 கோடி இந்த துண்டு விழுகுதுன்னு சொல்றாங்களா, இது நம்மளுடைய மொத்த பட்ஜெட்ல மொத்த ஜிடிபியில வெறும் 3% தான். அப்போ ஃபினான்ஸ் கமிஷன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க கொடுத்த நாம்ஸ் லிமிட்ஸை நம்ம மீறவே இல்லை. நமக்கு இவ்வளவுதான்ப்பா கொடுத்துருக்காங்க, இதுக்கு மேல நீங்க கடன் வாங்குனீங்கன்னா மாட்டிப்பீங்க அப்படின்றத அவங்க ஒரு லிமிட் செட் பண்ணுது. ஆனா தமிழ்நாடு அந்த லிமிட்டுக்கும் கீழே தான் வாங்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, நான் வந்து என்னால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன், இதுல இருந்து நான் வந்து ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டா இதை நான் பண்ணியிருக்கேன், இதுல இருந்து என்னால வருமானம் எடுக்க முடியும், எடுத்து என்னால் அந்த கடன் அடைக்க முடியும். நீங்க எல்லாம் இங்க வந்து சொல்றீங்க பாத்தீங்களா, பதட்டமாகறீங்களா, அந்த அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. அப்படி நீங்க பதட்டமாகறது தான் மோடிஜி அங்க வாங்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதை பத்தி ஏன் வாயை திறக்க மாட்டீங்க? கரெக்ட். இப்ப மோடிஜி 55 லட்சம் கோடியிலிருந்து எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னா 181 லட்சம் கோடியை தாண்டி போயிட்டாரு. இப்ப ஆல்மோஸ்ட் 200 கோடிக்கு வந்துட்டாரு. 200 லட்சம் கோடி, இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 58%. ரெண்டாவது எனக்கு என்ன கேள்வினா, அன்னைக்கு மோடி அவர்கள் வாங்கும்போது
எல்லாமே வந்து டாலராக தான் வாங்க. உலக வங்கியிலேருந்து வாங்கும்போது நீங்கள் டாலர் மதிப்பில் தான் வாங்குவீங்க. இப்போ நீங்கள் வாங்கும்போது அன்னைக்கு இந்தியாவுடைய ரூபாய் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு என்ன, இன்னைக்கு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு என்ன, இதை நீங்கள் எப்படி திருப்பி அடைப்பீங்க, அப்போ எவ்வளோ பெரிய இக்கட்டில் நீங்கள் மாட்டியிருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்க. தமிழ்நாடு மட்டும் கடன் வாங்கிருச்சு. சரி, தமிழ்நாடு கடன் வாங்கிருச்சுல்ல, மற்ற மாநிலம் எதுவுமே கடன் வாங்கலையா? ரெண்டாவது நான் என்ன கேள்விக்கிறேன், தமிழ்நாடு கடன் வாங்கி என்ன பண்ணுச்சு? எவ்வளோ டெவலப்மெண்ட் இங்கே காட்டியிருக்கு? எஜுகேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் மருத்துவத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, போக்குவரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ க்ரோத் காமிச்சிருக்காங்க. குறிப்பாக நம்ம என்ன சொல்லணும்னா, ஒரு மாநிலம் எஜுகேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் அதுல வந்து நல்ல அவுட்கம் வந்து நம்ம எடுக்க முடியும். நல்ல மேன் பவர் வந்தா தான் கார்ப்பரேட் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவான் பணத்தை. ரெண்டாவது நான் என்ன கேக்குறேன், உத்தரப்பிரதேசத்தோடைய பாப்புலேஷன் என்ன, தமிழ்நாடோடைய பாப்புலேஷன் என்ன? உத்தரப்பிரதேசம் 14 கோடி, தமிழ்நாடோட பாப்புலேஷன் 8 கோடி. அப்படி பார்க்கும்போது உத்தரப்பிரதேசம் என்ன ஆயிருக்கணும், இங்க விட அங்க உற்பத்தியை அதிகப்படுத்தி காமிச்சிருக்கணும். இங்க விட டபுள் மடங்கு வரி அதிகமா காமிக்கணும். வரி அதிகமா நாங்க கட்டுறோம், யாரு? தமிழ்நாடு கட்டுறோம். நாங்க உற்பத்தி யாரு அதிகமா கட்டுறோம்? நாங்க தான் வந்து உற்பத்தியை அதிகமா காட்டுறோம். இப்படி வந்து உங்களை விட ஜனத்தொகையில கம்மி, ஆனா உங்களை விட உற்பத்தியில நாங்க அதிகம். இப்போ எங்களை விட நீங்க டபுள் மடங்கா இருக்கக்கூடிய ஜனத்தொகையை வச்சுட்டு ஏன் உங்ககிட்ட உற்பத்தி கம்மியா இருக்கு? உற்பத்தி அதிகமாக இருக்கும் போதுதான் பொருளாதாரம் வளரும். அப்ப அங்க உற்பத்தியும் இல்ல, படிப்பும் இல்ல. ஏன் அங்க வந்து அதெல்லாம் இல்ல? உத்தரப்பிரதேசம் அதெல்லாம் இல்லைன்னா அங்க எஜுகேஷன் கிடையாது, அவங்க எஜுகேஷன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கிடையாது, அங்க தொழில் வளர்ச்சி கிடையாது. ஏன் எல்லாம் வடநாட்டுல இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்யறாங்க? இங்க எல்லாத்தையும் நான் டெவலப்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதனாலதான் அங்க இருந்து வந்து நீங்க எல்லாத்தையும் குறிப்பா நீங்க சொல்றதுல நான் ஒரு இடையூறு பண்றேன். இதுல என்ன அப்படின்னா, நீங்க சொன்னது கரெக்ட். இந்த 2021 இருந்து இது 25 வரைக்கும் இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு மொத்தமாக 8.5 லட்சம் கோடியை வரியாக மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கு. ரிட்டர்ன் எவ்வளவு கொடுத்தாங்க? அதான் கேள்வி. வெறும் 3.5 லட்சம் கோடி கொடுத்திருக்காங்க. இப்போ இதே உத்தரப்பிரதேசத்துக்கு எடுத்து பாருங்க, 5 லட்சம் கோடி என்ன பண்ணாங்க, நம்ம பணத்தை எடுத்து கொண்டு போய் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஆள்ற மாநிலத்துக்கு கொடுப்பாங்க. இந்த உத்தரப்பிரதேசம் கொடுத்திருக்காங்க. இப்ப உத்தரப்பிரதேசம் பாருங்க, இந்த 5 வருஷத்துல வெறும் 5.14 லட்சம் கோடி எவ்வளவு பணத்தை வரியா கொடுத்திருக்காங்க. ஆமா, வரி கட்டியிருக்காங்க அவங்க. ஆனா திருப்பி உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு இந்த மோடி அரசாங்கம் கொடுத்திருக்கு அப்படின்னா 11 லட்சம், கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி கொடுத்திருக்காங்க. இங்கதான் நம்ம நோட் பண்ணோம். அதாவது இப்போ இவங்க நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம்ல, தமிழ்நாடு வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட பவர் ஹவுஸா இருக்கு, தொழில்துறை வளர்ச்சியில முதலிடம். ஃபேக்டரி ஆஃப் இந்தியா. அதான் தொழில்துறை வளர்ச்சியில தமிழ்நாடு முதலிடமா இருக்கு. பொருளாதாரத்துல நீங்க யூபியை கம்பேர் பண்ணா தமிழ்நாடு முன்னோடியா இருக்கு. தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக் growth எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 11.9%. ஆமா, அது உத்தரப்பிரதேசத்தோடைய 8.99. அதாவது நீங்க சொன்ன மாதிரி சிங்கிள் டிஜிட் growth தான் இருக்கு. நீ இப்போ உனக்கு வந்து மோடிஜி என்ன பண்றாரு ஃபேவரா, நீ 10 ரூபா கொடுத்தீங்கன்னா உனக்கு 20 ரூபா வந்து டாக்ஸ் ரிட்டர்ன் கொடுக்கறாரு. நான் 10 ரூபா கொடுத்தா எனக்கு 5 ரூபா கூட கொடுக்கறது இல்ல. நீ எனக்கு டாக்ஸ் ரிட்டர்னும் கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி பெரிய பெரிய பேரிடர் வருது பாத்தீங்களா, புயல் வருது, அது வருது, ஐயா எனக்கு புயல் நிவாரண நிதி கொடுத்தா நான் 5 ரூபா கேட்டேன், நீ அந்த இடத்துல 1 ரூபா கூட கொடுக்கறது இல்ல. ஆனா அங்க டபுள் மடங்கா கொடுக்குற. உனக்கு உத்தரப்பிரதேசம் மாதிரி நீ ஆள்ற மாநிலங்களுக்கு நீ நிதியும் கொடுத்து, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டாக்ஸ் வரி பகிர்வுலாம் அதிகமாக கொடுத்து அவங்களுக்கு எல்லா ஃபேவரும் பண்ணி அங்கே ஒன்று growth காட்ட காணும். ஆனால் நீ எந்த தடை போட்டாலும் அந்த தடையெல்லாம் மீறி நீ நிதியும் கொடுக்கல, வரியும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்காம இவ்வளோ இதுக்கு மீறியே நான் இங்கே வளர்ந்து வந்து நிற்கிறேன். ஆனால் நீ என் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? தமிழ்நாடு வந்து வாங்கியிருக்கு, என்ன வாங்கியிருக்கு? கடன் வாங்கியிருக்கு. கடன் வாங்கி என்ன பண்ணியிருக்கோம்? growth காமிச்சிருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் மொத்தமா கடனே வெறும் 9,29,000 கோடி, அதாவது 9.25 லட்சம் கோடி. பிளானிங் கமிஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதாவது பிளானிங் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மொத்தமா நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி இருக்கு பாத்தீங்களா, நம்மளுடைய ஜிடிபி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜிடிபில டோட்டல் டெப்ட், மொத்த கடன் எவ்வளவு மெயின்டைன் பண்ணணும்னு சேஃப்டி லிமிட் சொல்லியிருக்கு. அது எவ்வளவு அப்படின்னா 28.7% சேஃப்டி லிமிட். இதுக்கு மேல போயிடாதீங்க, இதுக்கு மேல கடன் வாங்கினா மாட்டிக்குவீங்க. அதாவது 100 ரூபாய்க்கு 28 ரூபாய்க்கு மேல கடன் வாங்கினீங்க அப்படின்னா நீங்க மாட்டிக்குவீங்க அப்படிங்காங்க. சோ தமிழ்நாட்டினுடைய மொத்த இந்த 9,29,000 கடன் இருக்கு பாத்தீங்களா, இது தமிழ்நாட்டினுடைய ஜிடிபில எவ்வளவு அப்படின்னா வெறும் 26.7%. அதாவது அவங்களே நீங்க 28% கடன் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு பார்டர் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாடு அதை விட கம்மியா 2% கம்மியா தான் வாங்கியிருக்கு. ஆனா எவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்க? தமிழ்நாடு கடன் வாங்கி. ஆனா உத்தரப்பிரதேசம் 31.8%. அப்ப யார் இப்ப அதிகமா கடன் வாங்கியிருக்கா? உத்தரப்பிரதேசம் தான் வாங்கியிருக்கு. அப்ப நீ யாரை கை காட்டி இருக்கணும்? உத்தரப்பிரதேச கை காமிக்கணும். நீ யாரை கை காட்டுற? தமிழ்நாட்டை கை காட்டுற. எந்த கட்சியில இருந்து கை காட்டுற? காங்கிரஸ்ல இருந்து கை காட்டுற. இதுக்கப்புறம் யாருக்கு சப்போர்ட் பண்ற?
அதுக்கப்புறம் விஜய் சப்போர்ட் பண்றாங்க. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஏன் பாஜக கை காட்டுற? அப்ப இததான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். நீங்க வந்து உங்களுடைய கூட்டணி எலெக்ஷன் வரப்போகுது, எக்ஸ்ட்ரா சீட்டு வாங்கணும், இல்ல அப்படியே போய் விஜய் கூட சேர்ந்துட்டு 70 சீட்டு வாங்கி தமிழ்நாட்டில் ஜெயிச்சிடலான்னு காங்கிரஸினுடைய பகல் கனவு இருக்கு இல்லையா, அந்த பகல் கனவுக்கு இந்த டேட்டா வச்சு அவங்க மேனிபுலேட் பண்றாங்க. அது செல்வ பிறந்தங்க இருக்கார்ல, அவரு இது ஓப்பனாவே ஒத்துக்கிறாரு. இங்க பாருங்க, தேர்தல் வந்தா 4 கூட்டணி கட்சி 4 விதமா கேட்கும். ஏன் இப்போ திருமாவளவன் அண்ணன் திருமாவளவனே என்ன சொன்னார்னா, நான் வந்து ரொம்ப உரிமையோட கேட்பேன், எனக்கு என்ன தொகுதி வேணும் அப்படின்றத உரிமையோட கேட்பேன் அப்படின்றார். செல்வ பிறந்தங்க அதே தான் சொல்றாரு. தேர்தல் வர சமயத்துல கூட்டணி கட்சிகள் இந்த மாதிரி அடிச்சு பேசி 4 தொகுதியை கேட்க தான் செய்வாங்க. இல்லைங்க நீங்க கொடுக்குற வரையும் கொடுங்கன்னு எந்த கட்சியும் வாங்கிட்டு போகாது. ஸோ அப்போ கூட்டணி கட்சிகள் இந்த மாதிரி பேரம் பேசுறது ஒரு இயல்பான விஷயம். இதை நீங்க இப்படி அவங்கெல்லாம் ஓப்பனா சொல்லிட்டாங்க, ஆமா நான் இதுக்காக தான் பண்ணேன். இவர் ஒரு சீட்டுக்காக யாரு நீ எப்படியாவது எனக்கு ஒரு சீட்டு திமுகவில் இது, ஏன்னா போன வாட்டியே மயிலாடுதுறையில் நிற்கிறதுக்காக இவர் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. இதை வந்து ஆட்டத்தை கலைச்சு விட்டாங்க. இப்போ இந்த காண்டு இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தாவேக்க போறேன், எனக்கு அங்கே ஆப்ஷன் இருக்கு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு. இப்போ புதுசாக காங்கிரஸ்ல இருந்து இந்த சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய அதிகாரி இருப்பாங்க, அவரும் இதுதான் சொல்லிட்டு வர்றாரு. தாவேக்காக்கு எப்படி அங்கே மோடிஜிக்கு அலை வீசுதோ அதே மாதிரி தாவேக்காக்கு அலை வீசுது, அதனால நான் வந்து அந்த கட்சிக்கு போறேன், ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்கு, காங்கிரஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நீங்க யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க, செல்வ பெருந்தகையோடைய தலைமை சரியில்லைன்ட்டு அவர் போறார். இப்படி போறது பூராம யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இப்படி ஒரு நபர் இருந்தாரா, இப்படி ஒரு பொறுப்புல ஒருத்தர் இருந்தாரான்னு யாருமே தெரியாதவங்க தான் போயிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, ஏன் காங்கிரஸ் சைலண்டா இருக்கு, தலைமை ஏன் சைலண்டா இருக்கு? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி ஒரு டேட்டா எடுத்து போட்ட உடனே முதல் ஆளா அந்த டேட்டாவை தூக்கிட்டு ஓடி வந்து யாரு தெரியுமா? யாரு? அண்ணாமலை ரீட்வீட் பண்ணாரு. அவர்தான். பாத்தீங்களா நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டோட கடன் மொத்த ஜிடிபியில வெறும் 26% தான். ஆனா மோடி வாங்கின கடன் இந்தியாவினுடைய மொத்த ஜிடிபியில கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 58%. 58% மொத்த ஜிடிபியில கடன் வாங்கி வச்சிருக்கிற மோடியை நீ கேள்வி கேட்க மாட்டேன். தமிழ்நாடு மொத்த ஜிடிபியில் வெறும் 26%. நாங்கள் இன்னும் 2% எக்ஸ்ட்ரா கடன் வாங்குற அளவுக்கு எங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு, எங்கள்கிட்ட பொருளாதாரம் இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவில் இவ்வளோ வரிய தானமாக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான மாநிலம் தமிழ்நாடு தான், இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்ச மாநிலம். இன்னைக்கு இந்தியாவிலேயே ஹையஸ்ட் growth ரேட் தமிழ்நாடு தான். 7% இருந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 11% மாத்திருக்காரு. கிட்டத்தட்ட காலி வச்சுட்டு பண்ணி போனார். எடப்பாடி 10 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிட்டு அவரு ஒன்றும் கடன் வைக்காமலாம் போல, காலி பண்ணி வச்சுட்டு போன அந்த ஆட்சி அவரு வச்சுட்டு போனார் இல்லையா காலியா, அதை கையில எடுத்து இவ்வளோ டெவலப்மெண்ட் காமிச்சு இத்தனை தூரம் டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கிறதே பெரிய விஷயம். முக்கியமான விஷயம் என்னன்னா, கொரோனாவுக்கு பிறகான காலகட்டம் 2021 இவங்க ஆட்சி இருக்கும் போது கொரோனாவுடைய இதுல இருக்கும், நம்ம பொருளாதாரமே இல்ல, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பயங்கர ஷட் டவுன். ஆமா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மூடப்பட்டுச்சு. பல பேர் சூசைட் பண்ணி செத்தாங்க. இந்த கோவிட்னால என்னாச்சு அப்படின்னா, சிறு குறு தொழில் நடத்த முடியாம போயிடுச்சு. டிமானிட்டைசேஷனால சிக்கல், ஜிஎஸ்டினால சிக்கல், இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு தமிழ்நாடு 11 எக்ஸாக்டா சொல்ல 19%. யாராவது ஒரு மாநில காமிச்சிருக்காங்களா? இல்ல. இந்த யூபிங்கிறாங்களா, யூபியோட growth ரேட் வெறும் 8%. நான் என்ன கேட்கிறேன், மோடியை பத்தி கேள்வி கேட்காத அண்ணாமலை 58%க்கு மேல கடன் வாங்கி வச்சிருக்கிற, மொத்த ஜிடிபியில் வாங்கி வச்சிருக்கிற மோடியை பத்தி ரீட்வீட் பண்ணு, நீ மெசேஜ் போடு. ஆனா ஏன் தமிழ்நாட்டை பத்தி போடுற? எனக்கு என்ன சந்தேகமா இருக்கு அப்படின்னா, காங்கிரஸ் பாஜகவோட கூட்டணி சேர்ந்திருக்கான ஒரு கவலையா இருக்கு. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி போட்ட உடனே அண்ணாமலை போடுறாரு. இல்ல, அதை நான் மறுக்கிறேன். மறுபடியும் இது நீங்க வந்து காங்கிரஸ் பண்ணுதுன்னு சொல்லக்கூடாது. இது பிரவீன் சக்கரவர்த்தியோடைய தனிப்பட்ட கருத்து தான். இது இப்போ தலைமை கட்டிக்க வேணுமா இல்லையா? நீங்க தானே கேக்குறீங்க தலைமை கட்டிக்கணும். அதுதான், அதாவது இது கேள்விக்கு நம்ம உட்படுத்தலாம். இது வந்து ஏன் தலைமை சைலண்டா இருக்குன்ற கேள்வி. ஆனா இது காங்கிரஸோட கருத்தா இருக்க முடியாது. இப்போ ஒன்னும் இல்ல, திமுக இருந்து ஒரு நபர், இப்ப ஆராசாவே எடுத்துப்போமே, அவர் வந்து ஒரு கருத்து சொன்னது அது திமுகவுடைய கருத்தாயிடுமா? ஆகாது இல்லையா? அது கருத்து வந்து அதை வந்து அவரோட தனிப்பட்ட கருத்து. அதுக்கு தலைமை என்ன முடிவு எடுக்குது? தலைமை சொல்றாரா? இப்போ நீங்க திமுக ஒரு கருத்து சொல்லுனா, பொன்முடி ஒரு கருத்து சொன்னா திமுக அவரை வெளியே அனுப்பிச்சல, அவரோட பதவி பிடுங்கிச்சா இல்லையா? அந்த நடவடிக்கை எடுக்காததான் இப்ப நம்ம கேள்வியா இருக்கே தவிர்த்து அது பொன்முடியோட கருத்து தான் நீங்க சொல்றீங்க, திமுகவோட கருத்து நீங்க சொல்ல. அதே மாதிரி இதுவும் காங்கிரஸோட கருத்து கிடையாது, பிரவீன் சக்கரவர்த்தியோட கருத்து. அதாவது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில பாஜக RSS மனநிலையில இல்ல, தாவேக்காக போனா நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் நடக்குமா அப்படின்றவங்களுடைய கருத்தா தான் இதை நம்ம பார்க்கணுமே தவிர்த்து காங்கிரஸோட கருத்து கிடையாது. ஏதோ ஒரு வழியில பாத்தீங்க அப்படின்னா, காங்கிரஸுக்குள்ள ஒரு சக்தி RSS ஓடயோ இல்ல பாஜகவோடயோ ஒரு கூட்டணியில் இருக்கு.
கண்டிப்பா இது ராகுல் காந்தி அவர்களே இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க இல்லையா? அதாவது அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய பேர் இங்க காங்கிரஸ்ல இருந்துட்டு பாஜகவுடைய மனநிலை, பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ற மனநிலையில நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் வெகு விரைவில் நாங்க தூக்குவோம் அப்படின்னு. இத விஷயம் என்னன்னா, காங்கிரஸ்ன்றது ஒரு மாநில கட்சி கிடையாது, இது ஒரு என்ன சொல்றது அகில இந்திய கட்சி. இது அப்ப என்னன்னா, இங்க இருந்து தலைமைக்கு இவங்க என்ன நியூஸ் கொண்டு போறாங்க அப்படின்றதுதான் இருக்கு. அந்த நியூஸ் போய் சேரணும், அது உண்மைத்தன்மை ஆராயணும், அதுக்கப்புறமா தான் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். சிதம்பரம் உள்ள பூந்து அதை வந்து சமப்படுத்திட்டார். அவர் வந்து இதுல தப்பு இந்த கருத்து. சிதம்பரம் எவ்வளவு ஒரு பழமையான ஆள், அந்த சீனியர் மோஸ்ட் அந்த கட்சியில. இப்ப அவர் வந்து காங்கிரஸோடைய எண்ணம் தாவேகா கூட போய் காங்கிரஸ் கூட்டணி வைக்கிறது அப்படின்னா அவர் ஆமா அதுல என்ன தப்பு இருக்கு, கரெக்ட் தானே அப்படின்னு பேசியிருப்பார். ஆனா அவர் அப்படி பேசல, மறுத்து பேசுறாரு. உங்களுக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, காங்கிரஸ்ல பதவியில இருக்கக்கூடியவர்கள், அதாவது முக்கிய பதவியில இருக்கக்கூடிய யாருமே இந்த மாதிரியான கருத்தை தெரிவிக்கல. இந்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான ஆட்கள் தான் இந்த மாதிரியான கருத்தை தெரிவிக்கிறாங்க. சிக்கல் வருது அப்படின்னா, பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறது யாரோ ஒரு நபர் கிடையாது காங்கிரஸ்ல, ராகுலுடைய பர்சனல் அட்வைசர். அதுக்காக தான் வந்து இவர் சொல்லியிருக்காரு இல்லையா, செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு, அகில இந்திய கமிட்டியில நான் இவருக்கு மேல புகார் கொடுத்துருக்கேன், விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். அதுதான் சொல்றேன் நானும். இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஏன் ராகுல் காந்தி அமைதியா இருக்காரு, இந்த பக்கம் ஸ்டாலின் வந்து அண்ணன், ஸ்டாலினும் நானும் அண்ணன் பேசினவர், இன்னைக்கே அது வந்து அமைதியா இருக்காரு. இதை தான் எம்பி ஜோதிமணி அவர்கள் சொல்றாங்க, காங்கிரஸ் அழிவை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது, நீங்க சரியான ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க, ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கான ஒரு ஃபார்மை நான் கொடுக்க போனா கூட தடுக்கிறீங்க, எந்த கட்சியிலுமே இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை இல்லை, ஸோ இந்த தலைமை சரியில்லை. இங்க இது வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல், 2026 தேர்தல்ன்றது. பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்கா அதிமுகன்ற கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு தான் வந்து இந்த மாநிலத்தில் பெரியார் மண்ணு பகுத்தறிவு மண்ணுன்னு சொல்லிட்டு இருந்த இந்த மாநிலத்தில் தான் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் தீபத்தூணில் வந்து ஏற்றுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சை கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி மதக்கலவரம் பண்ணி இங்கே நம்ம ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு சக்திகள் வந்து ஊடுருவி கொண்டுட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். எப்படியாவது அதை வந்து இங்கே பண்ணி காமிச்சிட முடியாதான்னு அதை திமுக ரொம்ப கரெக்டாக மறுக்குதுன்னு வைங்களேன். ஆனால் அந்த மாதிரியான சூழ்நிலையில் காங்கிரஸ் இந்த மாதிரி ரொம்ப அசால்ட்டாக இருந்தால் அது வந்து ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணுறதுக்கான இதில் கொண்டு போய் காங்கிரஸ் விட்டுடும். ஸோ இதுக்கான சரியான இதை வந்து அவங்க எடுக்கணும், ஆக்ஷன் வந்து எடுக்கணும் அப்படின்றாங்க. இப்போ எல்லாரோட கேள்வியும் அதுதான், ஏன் பிரவீன் சக்கரவர்த்தி மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்றத எல்லாரோட கேள்வியாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம், காங்கிரஸுடைய தலைமை ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா? இது மாதிரியான தவறான டேட்டாக்களை நீங்கள் வேற ஏதாவது மாநிலத்தில் போய் பேசுங்க. வேற ஏதாவது மாநிலத்தில் உங்களுக்கு வந்து படிப்பறிவு குறைவாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் போய் இது மாதிரி தப்பான டேட்டாவை நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் சாதாரண ஒரு யூடியூபர் எங்கள்கிட்ட நீங்கள் இது மாதிரி பேசுனீங்கன்னா கூட நாங்களே டீல் பண்ணுறோம். அதாவது திமுகவே ஒரு டேட்டா வந்து ஒன்றும் இல்லை, திமுக ஐடி நீங்கள் போய் பாருங்க, எல்லாம் டேட்டாவாக கூச்சி வச்சுருக்காங்க. நம்ம வந்து மறுத்து பேச வேண்டாம். ஒன்றும் இல்லை, சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய ஸ்பீச்சை போய் பாருங்க, அவர் எல்லாமே டேட்டாவாக அடுக்குவார். இந்த மாதிரி அந்த மாதிரி டேட்டாவாக அடிக்கிட்டு இருக்காரு. இங்கே எல்லாம் டேட்டாவை கையில் வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்க சும்மா வாயில் வடை சொட்டு போடுறக்கா, அதுக்கு வேற ஏதாவது கட்சி இருக்குது, தாவேக்கா இருக்குது, அது அங்கே போய் நீங்கள் அங்கே அடிக்கலாம், நீங்கள் திமுகவை அடிக்க முடியாது. இங்கே எல்லாம் டேட்டா வந்து அதுவும் இது பண்ண டேட்டா கிடையாது, மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசு கொடுக்குற டேட்டாவை அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. பார், நான் சொன்னா நம்ப மாட்டேன், மத்திய அரசே சொல்லுது பார் அப்படின்னு அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கும் மீறி நீங்க இந்த மாதிரியான கதையெல்லாம் உருட்டுருந்தீங்கன்னா பங்கமா இந்த மாதிரி தான் மாட்டிப்பீங்க. ஆமா, பொறுத்திருந்து பார்ப்போம், ராகுல் காந்தி ஏதாவது ரிப்ளை கொடுக்குறாரா அப்படின்னு பார்ப்போம். இல்ல, கண்டிப்பா நடவடிக்கை எடுத்து ஆகணும். பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல ராகுல் காந்தி அவர்கள், அதாவது காங்கிரஸோட தலைமை, தனக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை பிரவீன் சக்கரவர்த்தி மூலமா பேச விட்டு வேடிக்கை பார்க்குதா அப்படின்ற கேள்விதான் வரும். இது வந்து தேர்தல் நெருங்குற இந்த நேரத்தில் இவங்க இந்த ஆக்ஷன் அதாவது இந்த ரியாக்ஷனுக்கு ஆக்ஷன் எடுக்காத பட்சத்தில் அது தொண்டர்கள் மத்தியில் ஒரு மனச்சோர்வை உண்டு பண்ணும். ஏன்னா யாரும் வந்து அவங்க நம்ம கூட இருக்காங்களா இல்லைன்னு தெரியல, அவங்க தொகுதியில் எதுக்கு நம்ம இறங்கி வேலை பார்க்கணும் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். இது அதிமுகவுக்கு மட்டும் இல்லை, திமுகவுக்கும் பொருந்தும். இது தேர்தல் நெருங்குற சமயம் இந்த நேரத்தில் அசால்ட்டாக இருக்கிறது ரொம்ப தப்பு. ஸோ பொறுத்து பார்ப்போம் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது.